லோகு சார் நம்ம லொகேஷன் பார்க்க போனோமே அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்தது அதுக்கு பேர் என்ன அதுதான் சார் ஓசிபிசி அந்த ஓசிபிசி பில்டிங் இருந்து பாரு அதனுடைய மாடியில ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான் வச்ச உடனே பில்டிங் தூளா உடையுது ஷார்ட்ட கட் பண்றோம் நெக்ஸ்ட் ஷாட் கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில்ல ஏங்க பின்ன சார் அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார் சரி கமான் ஒன்று செய் இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷாட் எடுத்துவோம் அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூளா உடைக்கிறேன் வணக்கம் சார் வாமா வா வா வணக்கம் ஹீரோ வருது எப்போ ஷூட்டிங் ஒண்ணுமே புரியலையே அதாமா நானும் தகச்சு போய் நிக்கிறேன் மெட்ராஸ்க்கு ட்ரங்கால் போட்டுக்கிறமா எனி மூவ்மெண்ட் வந்துடும் உட்காரு போங்க சார் உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு ஐயோ வந்தாச்சு ஹலோ மெட்ராஸ் காலா கொடுங்க ஹலோ யார் பேசுறது மெட்ராஸ் மேனேஜரா நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன் வாட்சோ சென்ட்டுமா அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு என்னது ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரமா கண்ணே திறக்கலையா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரா அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா என்னையா செய்யறது கதையை மாத்த சொல்றியா அடிச்சே வையா போற என்னவன் சார் ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா கண்ணே திறக்க முடியலையா பாத்ரூம்ல வேற வலிக்கு விழுந்துட்டாரா ஃபுல் பிபி எரிக்கிறார் அப்பா வேற என்ன சார் பண்றது அப்போ சார் நானே டூயல் ரோல் பண்ண வயிற்றுல கலப்பாதீங்க சார் சார் கதையில டியூவல் ரோலுக்கு சான்ஸே இல்ல சரி இப்ப என்ன பண்ண போறீங்க சார் ஒரு ஐடியா என்னம்மா என் லாயர் கணேஷ் இருக்காரே அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படத்தை முடிக்க போறேன் சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்ன அவர் நல்ல அமைச்சர் நடிகர் நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே அவரு சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராமா ஏன் நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்கு வைப்போம் இதுல என்ன இருக்கு நான் ஆக்ட் பண்றேன் வாவ் ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ காட் ஆக்ட் இன் தி மூவிஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன் கட்டியா சார் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார் அவன் சினிமாவுல சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார் மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அதை உதறி தள்ளாதீங்க சார் அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார் என்னையே தொந்தரவு பண்றீங்க சார் திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார் மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார் பகோடா காதர் கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது குண்டா மூக்கு முழிமா அழகா இருப்பார் சார் அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார் சார் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார் கணேஷன் சார் நீங்க எப்படியும் 15 நாள் இருக்க போறீங்க உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும் சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம் பாவமா பாவமோ பாவம் உங்க கேரக்டர் பிரமாதம் சார் வேணும் நான் கதை சொல்றேன் சார் இறையா சார் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார் இது ஒரு உதவியா நினைச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும் இக்கட்டான நிலைமை ப்ளீஸ் 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 ரைட் பட் ஒன் திங் அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன் கோமாளித்தனமா செய்ய மாட்டேன் அரசியல் பேச மாட்டேன் நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார் அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார் பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொசீட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அந்தாலே கேட்கல நீ தான் கேட்கற எனக்கு அட்வான்ஸ் உனக்கு அட்வான்ஸ் மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறேயா உன் பாஸ்போர்ட் என் கையில எஸ்டர்டே நைட் அதாவது நேற்று ராத்திரி 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன் 3 போர் வீரர்கள் ஏயா அந்த படத்தை நீ பாத்திருக்கியா அது பழைய படம் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு பார்த்து என்ன பிரயோஜனம் நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன் சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன் ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன் என்ன சீன் சார் ஒரு சேனாதிபதி ராஜகுமாரிய கடத்திட்டு போறான் அத ராஜகுமாரன் பாத்துறான் நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்னு சண்டை முடிஞ்ச உடனே ராஜகுமாரிய மீட்றான் எப்படி சீன் இது என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார் அறிவு இருக்குதா உனக்கு இந்த படத்துக்கு தான் என்ன சார் நம்மளது சோசியல் படம் இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும் உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே அன்பே வா அது நீ பாத்திருக்கியா பாத்திருக்கேன் சார் நானும் வேற பாத்திருக்கேன் அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு கேரட்ல உட்கார்ந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கடகட 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 கடகட
அது சோசியல் படம் தானே? ஆமா அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க? சார், அது கனவு சீன் சார். ஏன் நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, கனவு காண்றா, வருது, ராஜா ராணி ட்ரெஸ் சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, வையத ஓகே. ஆமா, உங்களுக்கு பெருசா அடிக்கடி ஒண்ணு பண்ணலையே. ஓ, ஐம் சாரி. ஆர் யூ ஆல் ரைட்? ஐ எம் ஆல் ரைட். நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன காப்பாத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? எங்க அம்மா மல்லே, எங்க அப்பா தமிழ். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசி. So nice. உங்க பேரு? சுபத்ரா. Sweet name. எங்க அப்பா வச்சாங்க, அது நான் பேரு. எங்க அம்மா வச்சாங்க. உங்க பேரு? எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கணேசன் பேர் வச்சாங்க. ஆமா, அந்த பையன் யாரு? That boy loves me, but I don't like him. எங்க அண்ணா குங்கு ஃபைட்ல மாஸ்டர். எங்க அண்ணே சொல்லிச்சு, குங்கு ஃபைட்ல ஜெயிச்சா என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. அந்த பையன் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு தோத்து போச்சு. அந்த ஆட்டம் நான் இங்கே லக்கி பிரசால மெட்ரோ கிராண்ட்ல வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது என்ன கார்ல தூக்கிட்டு வந்துட்டா. ஆமா, நீங்க யாரோ அப்படி வந்தீங்க? நாங்க மദ്രാஸ்ல இருந்து பிலிம் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம் வந்தேன். உங்க குரல் கேட்டது. நீங்க வரலன்னா? நோ ப்ராப்ளம். காட் இஸ் கிரேட். நல்ல உங்களுக்கு ஆண்டவன் எந்த ரூபத்திலேயே அது வந்து உதவி பண்ணுவான். வாங்க, உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். வாங்க, உங்க கோட் கொடுக்கணும்.